கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற நாள். பயப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் அதுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அழகான ஒரு வசனம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக அமைதியாயிருந்தேன், மௌனமாயிருந்தேன். என்னுடைய துர்க்குணத்துக்கு நான் விலக்கி என்னை காத்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில சில மோசமான குணங்கள் நமக்குள்ளே இருக்கும். துர்க்குணம்னா மோசமான குணம். ஒரு மனிதனுக்குள்ள நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். அந்த கெட்ட குணங்கள் வெளிப்படும் போது நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அது என்ன, அந்த காரியம் நமக்குள்ள இருந்து என்ன மோசமான குணம் வெளிப்படுது என்கிறத கண்டுபிடிச்சு அந்த குணம் செயல்படாம நம்ம காத்து கொண்டேன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப மேன்மைகளை அடையலாம். சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா பேச தெரியாம பேசுவாங்க. சிலர் திடீர்னு பேசும்போது தாறுமாறா பேசிடுவாங்க. நிதானித்து பேச மாட்டாங்க, பொறுமையா பேச மாட்டாங்க, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. அது பெரிய பிரச்சனைக்குரியதான் மாறும். சிலர் பெருமையா பேசுவாங்க. சிலருக்கு சில இடத்துல பொறுமை இருக்காது, அவசர புத்தி இருக்கும். இதெல்லாம் துர்க்குணம். சிலருக்கு பொறாமை இருக்கும், சிலருக்கு எரிச்சல் இருக்கும், சிலருக்கு ஒரு ஆள் வளர்றது பிடிக்காது. இந்த மாதிரி நமக்குள்ள என்ன மோசமான குணம் இருக்குதுன்னு ஆராய்ந்து பார்த்து அந்த குணம் செயல்படாம நம்மளை விட்டு அதை விலக்கி நம்ம காத்து கொண்டேன்னா அது பெரிய மேன்மையை கொண்டு வரும். பெரிய மேன்மையை கொண்டு நான் சில மக்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய இருதயம் சரியாகவே இருக்காது. வெளியரங்கமா ஆண்டுடைய பிள்ளைகளை போல அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நடிப்பாங்க. இருதயம் மகா திருக்குள்ளதாக இருக்கும். அதெல்லாம் அவங்க நிறைய நன்மைகள் வந்து நிற்கிறத நான் ஊழியத்தின் பாதையில் சில மக்களை நான் பார்க்கும்போது, அவங்களுக்காக ஜெபிக்கும்போது நான் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அறிந்திருக்கிறேன். அதான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால துர்க்குணங்களுக்கு, உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுகிற மோசமான குணத்தை, அந்த குணங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அது செயல்படாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவன் அற்புதம் செய்வார். சரியா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு நேசரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. சங்கீதக்காரர் பேசும்போது நான் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருந்து என் துர்க்குணத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொண்டு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள சில மோசமான குணங்கள் திடீர்னு வெளிப்பட்டு விடும். அதை நாங்கள் கண்டுபிடித்து அது செயல்படாமல் அதை எங்களை விட்டு விலக்கி அது எங்களை ஆளுகை செய்யாமல் நாங்கள் எங்களை காத்துக்கொண்டு நடக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அது மேன்மையை உண்டாக்குகிறது. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற மோசமான குணங்களை ஆண்டவரை விலக்குங்க. அவங்கள ஆசீர்வாதமாக நடத்துங்க. குறிப்பாக வியாதியினால் கஷ்டப்படுற எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவையோடு இருப்பவங்களுக்கு தேவையை ஆண்டவர் சந்தித்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் யாராவது மருத்துவமனைகளில் ஆபத்தான நிலையிலிருந்து அவங்கள விடுவிக்கும்படியே, சுகமாக்கும்படியே ஜெபிக்கிறோம். நிரந்தர வருமானம் இல்லாமல், நிரந்தர வேலை இல்லாமல் கலங்குறவங்களுக்கு நிரந்தர வருமானம், வேலை கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகள் விலகட்டும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடும். கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.